Hi, hello, welcome to your channel. It's okay, baby. இன்னைக்கு Adada Cookingல நம்ம ஒரு சூப்பரான ஐட்டம் பண்ண போறோம். அது என்னன்னா தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் சொல்லிடுறேன். 750 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் ஆனியன் 3, மீடியம் சைஸ் தக்காளி 3. இதுக்கு அதிகமாக தக்காளி நான் யூஸ் பண்ணக்கூடாது, நார்மலான பிரியாணி கிடையாது. இது வந்து மந்தி மசாலா பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மற்றது மிளகாய் பொடி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க, கீ ரைஸ்க்கு போகிற மாதிரி தான் போடணும். லைட்டாக இருக்கணும் மசாலாலாம், காரம் இருக்கக்கூடாது. இது வந்து ஃபாரின்லாம் போடுவாங்க, இன்றைக்கி அரேபியன் மந்திக்கு தான் அந்த லெமன் யூஸ் பண்ணுவாங்க. இது கிடைக்கும், இங்கே ஸ்பைசஸ் கடையில் பாருங்கள் கிடைக்கும். இது ஒன்று யூஸ் பண்ணுறேன். இது ஸ்பைசஸ் பிரிஞ்சி இலை இது போடுறேன். பட்டை 3, அன்னாசி பூ 4, ஏலக்காய் 6 எடுத்திருக்கேன். தேவையான அளவு மல்லி புதினா கார்னிஷ் பண்ணி வச்சுருக்கேன். பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இது என்ன பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன்னு பார்க்காதீங்க, இது லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். தயிர் ஒரு 1/2 கப்பு இருந்தால் போதும், 3/4 கப்பு இருந்தால் போதும், ரொம்ப யூஸ் பண்ண தேவையில்லை. புளிப்பும் ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. தேவையான அளவு ஆயில். பாஸ்மதி ரைஸு இதால் 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் வாட்டர். உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே அளவு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. இது மந்தி மசாலா வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எப்படி நான் ரெடி பண்ணுறதுன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ரைஸ் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காஞ்ச திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். நம்ம மட்டன் வேகிறதுக்குள்ளே இதை ரைஸ் வந்து ஊறிடும். 20 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதே மெத்தடி ஃபாலோ பண்ணுங்கள் பாஸ்மதி ரைஸ்க்கு. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். மட்டனை போட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். மட்டனை போட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். மந்தி மசாலாவை இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் பாதி சேர்த்துக்கிறேன். பாதி வச்சுருக்கேன் பேலன்ஸு.
சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கங்க. நான் இந்த ரைஸுக்கு தேவையான அளவு போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மசாலாவை. மல்லி புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸுக்கு தேவையான அளவு இதிலேயே ஆட் பண்ணிடணும். இந்த லெமனை போட்டுக்கலாம். இந்த லெமன் வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். இது உடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாங்கி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லெமன் கிடைக்காதவங்க நார்மல் லெமன் எடுத்து தோல் சீவி ஒரு லெமன் ஃபுல்லாக தோல் சீவி போட்டுக்கலாம். இப்போ லிட்டை போட்டு மூடிடலாம். மீடியமாக இருக்குது. மட்டன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால, சாஃப்டாக இருந்துச்சுன்னா 4 விசில் விட்டுக்கலாம். கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சுன்னா 5 விசில் விட்டுக்கோங்க. நான் இப்போ 5 விசில் விட போகிறேன். ஒரு பேன் எடுத்துருக்கேன், அடுப்பு ஆன் பண்ணி அதுக்கு ஒரு 5 விசில் வரட்டும் மட்டனு. அது வரைக்கும் இதை நம்ம தாளிச்சிடலாம். சூடு வந்துச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ரொம்ப ஊற்றக்கூடாது. மொத்தமே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம மல்லி ரைஸ் ஊற்றணும். ஆயில் சூடாகிடுச்சு. அந்த பேலன்ஸ் வச்சுருந்தோம்ல ஸ்பைசஸ்ஸு அதை போடுறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆனியனை சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ்க்கு ரொம்ப ஆனியனும் தேவைப்படாது, டொமேட்டோவும் தேவைப்படாது. மீடியமாக தான் சேர்க்கணும். அப்போ தான் ரைஸ் நல்லாயிருக்கும். ஸ்பைசஸும் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த ஆனியன் டொமேட்டோ கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். ரைஸ்க்குலாம் சால்ட்டு சேர்த்துட்டேன் நான். அதனால் இந்த ஆனியன் டொமேட்டோக்காக இந்த சால்ட்டு சும்மா லைட்டாக தூக்கிட்டு நான் போடுறேன். இப்போ டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எந்த மசாலாவும் போட தேவையில்லை. நம்ம தான் ஆல்ரெடி எல்லாமே குக்கரில் போட்டாச்சுங்கள, அதனால இந்த ஆனியனும் டொமேட்டோவும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். மீடியம்
ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் வீட்டு போட்டு மூடுவோம். ஆனியனும் டொமேட்டோவும் வதங்கிறதுக்கு மீடியமாக வச்சுக்கோங்க ஃப்ளேம். மட்டன் வெந்துருச்சு. நான் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் லிட்டு போட்டிருக்கேன். இப்போ மட்டன் காமிக்கிறேன். இருக்குது ரொம்பவும் நொறுங்கக்கூடாது. நான் கரெக்டாக 5 விசில் தான் விட்டேன். வெந்திருக்குங்க, நல்லா வெந்திருக்கு. ரைஸ் போட்டுடலாம். நல்லா ஊறிடுச்சு. 20 மினிட்ஸு. ரைஸ் போடுறேன். நல்லா வடிகட்டிட்டு போடுங்க ரைஸை. பாஸ்மதி நல்லா ஒரு 1/2 hour ஊறினா கூட நல்லா தான் இருக்கும். தண்ணி நம்ம கரெக்டாக வச்சிட்டோம்னா சாப்பாடு சூப்பராக இருக்கும். நான் ஒரு 20 மினிட்ஸ் தான் எப்போதும் ஊற வைப்பேன். இது இந்தியா கேட் கிளாசிக் ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் நீங்கள் என்ன ரைஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். ரைஸ் போட்டேன். இந்த வதக்கி வச்சுருந்தோம்ல தக்காளி வெங்காயம், அதையும் இதில் சேர்த்துடலாம். இதில் எதுவுமே நான் மசாலா சேர்க்கலைங்க. ஏன்னா அப்புறம் மசாலா அதிகமாயிடும், காரமாயிடும். இது வெஞ்சு பூண்டா சேர்த்தா. மந்தினா லைட்டாக தான் இருக்கும். அந்த மந்தி மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் ஆயிடுச்சு. எல்லாமே சரியாக இருக்குது. சால்ட்டு இப்போ எல்லாம் பார்த்துக்கங்க டேஸ்ட்டு. லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் தான் தம் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ மந்தி ரைஸ் பொங்கிடுச்சு. 1 டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிடலாம். சாப்பாடு தம் ஆகிடுச்சு, சரியாயிடுச்சு. இந்த மசாலாலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்றேன். லெமன் உடையவே இல்லை பாருங்கள். நம்ம சொன்னல உடையாதுன்னு நல்லா இருக்கும். அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் அது போடுறதுனால. இப்போ ஃபாயில் பெப்பர் போட்டு தம் போட்டுடலாம். ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். தம் ஆனோன்னு ரெடி ஆயிரும். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மந்தி ரைஸ் ரெடி. சர்வ் பண்ணலாம்.
இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். டேட்ஸும் திராட்சையும் நான் யூஸ் பண்ணுறேன். மல்லித்தலை லேசாக தூவிக்கலாம். சூப்பருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இப்போயே சாப்பிடணும் போல இருக்குல்ல. உடனே செய்யுங்க, உடனே சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஓகேவா? மந்தி ரைஸ்க்கு இந்த ஆனியன் ரைத்தா வெரி சூட்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆனியன் ரைத்தாவில் வந்து நான் குக்கும்பர், மாதுளம்பழம், ஆனியன், கேரட், கொஞ்சம் மல்லித்தலை போட்டிருக்கேன், தயிர், சால்ட்டு, மயோனஸ் ஆட் பண்ணியிருக்கேன். மயோனஸ் ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஆனியன் ரைத்தா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் மேக் பண்ணப்போ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி நல்லா இருந்துச்சா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை டிங் எடுத்துட்டுங்க. அப்போ அது நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா?